திமுகவுடைய ஆட்சியை 2026லயும் வந்து தொடர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்போ தமிழக அரசியலில் முழு வீச்சில் களத்தில் இறங்கியிருக்கிறாரு. இதுக்காக நிறைய மாஸ்டர் பிளான்ஸு, ஏ பிளானு, பி பிளான் இது மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ எப்படியா இருந்தாலும் ஏடிஎம்கே கூட எப்படியாவது பிஜேபி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி டிஎம்கே வரக்கூடாதுன்றதுக்காக வந்து சில வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இதில் 2 விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சின்ன கவுண்டர் விசஸ் பெரிய கவுண்டர் யார் அப்படின்னா, நம்ம அண்ணாமலை அவர்கள் அண்ட் எடப்பாடி பழனிசாமி இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு கிளாஷ் அப்படிங்கிறது, ஒரு பனிப்போர் அப்படிங்கிறது. இவங்க 2 பேருமே ரீசெண்டாக அமித்ஷா அவர்களை போய் வந்து மீட் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சு, என்ன சொன்னாங்க, என்ன பேசுனாங்க, ஸோ எப்படி இந்த அலைன்ஸ் ஃபார்ம் ஆக போகுது, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு டாக் போயிட்டுருக்கு. என்னென்னா, பிஜேபியோட தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலை அவர்கள் அந்த தலைவர் பதவியிலேருந்து வெளியே வரப்போகிறாரு. அதுக்கு காரணம் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் வந்து அலைன்ஸில் வரப்போகிறாங்க. அப்படி அண்ணாமலை அந்த பதவியில் இருக்கிறது, பொறுப்பில் இருக்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி விரும்புறதில்ல. ஸோ அதனால் வந்து அவர் அந்த பொறுப்புலேருந்து வெளியே வர போகிறாரு. அதே மாதிரி அண்ணாமலையும் சொல்லியிருந்தார் நிறைய இன்டர்வியூஸில், நான் வந்து ஒரு தொண்டனாக இருந்து கூட செயல்படுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். எனக்கு பதவியே போனாலும் பரவாயில்ல, ஆல்ரெடி நான் பதவியில் இருந்து பதவியை தூக்கி போட்டு வந்தவன் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ என்ன போக போகுது, இவங்க 2 பேரும் வச்ச கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ ரீசெண்டாக போய் மீட் பண்ணார் அமித்ஷா அவர்களை. அவர் வச்ச கண்டிஷன், அண்ணாமலை இந்த பொறுப்பில் இருக்கக்கூடாது. அவர் வந்து இந்த ஏடிஎம்கே வந்து அப்போஸ் பண்ணிகிட்டே இருந்தார் லாஸ்ட் இயர்ஸில். அதனால் அவர் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் அவர் வந்து மாற்றுறதா இருந்தால் நான் வந்து இந்த கண்டிஷனுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சில பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் எந்த காரணத்துக்கு கொண்டும் டிடிவி தினகரன் அண்ட் சசிகலா அண்ட் ஓபிஎஸ் இவங்க டீம் வந்து இந்த அலைன்ஸில் வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு 2 விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. ஜென்ரலாக இந்த கொங்கு பெல்ட் அப்படின்னாலே பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிக முக்கியமான ஒரு இடம். அது பொருளாதாரமாக இருக்கட்டும், இல்லை வணிகம், எதுவாக இருந்தாலுமே அவங்க தொழிற்சாலை, இந்த தொழில்துறை, அப்புறம் அரசியலும் வந்து ஒரு ஹாட்டாக இருக்கக்கூடிய இடம். தெலுங்கு மக்களுக்கு வந்து எப்படி ராயலசீமா அப்படிங்கிற ஒரு பெல்ட்டோ அது மாதிரி இந்த கொங்கு பெல்ட்டு. ஸோ கொங்கு அந்த மாநிலத்துடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது அது அவ்வளோ சீக்கிரம் வந்து வாங்கிட முடியாது. ஸோ அப்படி இந்த 2 பேருமே பார்த்தோம்னா அந்த சன் ஆஃப் சாயல் தான். அந்த கொங்கு மாவட்டங்களை வந்து சேர்ந்தவங்க தான் 2 பேருமே. எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், இல்லை அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும். ஸோ இவர் போயிட்டு அண்ணாமலையை இல்லை இந்த இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ணாமலை அவர்களுக்கும் பார்த்தோம்னா தேசிய அளவில் ஏதாவது பெரிய தேசிய பொறுப்பை வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்ஸும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அண்ணாமலை என்ன சொன்னார், அண்ணாமலை வந்து ஓப்பனாக ஒரு விஷயம், அவர் எப்பவுமே ஒரு ஐபிஎஸ் இருந்தவர் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே டேட்டாவோடு தான் சொல்லுவார். அவர் போயிட்டு இப்போ ரீசெண்டாக நடந்த கருத்து கணிப்புகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 4 வருஷத்தில் அதிமுகவுடைய அந்த ஓட்டு சதவிகிதம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது, குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா இந்த அலைன்ஸ் வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பார்த்தோம்னா ரீசெண்டாக எடுத்த சர்வேக்களில் ஸ்டாலின் அண்ட் விஜய் இவங்க 2 பேருக்கு அடுத்தபடியாக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த மக்கள் செல்வாக்கு, அந்த சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறதுலேயும் வந்து இருக்குது. ஸோ அதனால் அண்ணாமலை அவர்கள் இந்த ஏடிஎம்கேவோட அலைன்ஸும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவருடைய இதுவும் சரி, இது 2மே வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. ஜெயிக்கிறதுக்கு பெரிய அளவில் வந்து பாசிபிலிட்டி இருந்தாலுமே, ஸோ அவர் வந்து ஒரு சரியான ஒரு லீடராக அந்த மக்கள் மத்தியில் மாஸ் அவருக்கு பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி டேட்டாவோடு வந்து வச்சுட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் அமித்ஷா அவர்களோட மாஸ்டர் பிளான் என்னென்னா, என்னடா இது, இந்த தமிழ்நாட்டில் மக்கள் பார்த்தோம்னா விநாயகர் சதுர்த்தியே கிராண்டாக நார்த் இந்தியா மாதிரி கொண்டாடுறாங்க. முருகர் பக்தர், முருகரை வந்து அயோத்தியாவில் ராமரை எப்படி உத்தரப்பிரதேசில் செலிப்ரேட் பண்ணுறாங்களோ நார்த் இந்தியாவில், அந்த மாதிரி வந்து முருகரை வந்து வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எல்லா சாமியும் வந்து வணங்கிட்டு இருக்காங்க. வருஷத்தில் 365 நாளும் வந்து ஒரு ஆன்மீக பூமியாக பயங்கரமாக மதம் எல்லாமே வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இருந்தாலும் இந்த மக்கள் ஓட்டு அப்படின்னு வரும்போது எலெக்ஷன் டைமில் மட்டும் பிஜேபி அப்படிங்கிறத தாண்டி டிஎம்கேவுக்கே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, இது வந்து சரியில்லை. எப்படியாவது வந்து நம்ம கால் ஊன்ற முடியல பிஜேபி அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பிளான். ஏன்னா மோடிக்கு அடுத்தபடியாக அமித்ஷா அவர்கள் தான் வந்து தேசிய லெவலில் ஒரு பிஜேபியோட ஒரு ஐக்கானாக வந்து இருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்டவர் ஒரு களத்தில் இறங்கி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மும்முரமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இதனால் அவருடைய பிளான் என்ன அப்படின்னா, ஃபைனலாக இவங்க 2 பேர் வச்ச கருத்து பார்த்தோம்னா, எப்படியாவது ஆட்சியை வந்து பிடிச்சே ஆகணும், பிஜேபி வந்து உள்ளே வந்தே ஆகணும். அதுக்கு யாரோட சப்போர்ட் வேணும், ஏடிஎம்கேவோட சப்போர்ட். அதிமுகவோட சப்போர்ட் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்னதான் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வச்சாலுமே, நாம் அதுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி எப்படியாவது இந்த அலைன்ஸை வந்து திரும்பவும் மீண்டும் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே இந்த அலைன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணி எப்படியாவது திமுகவை ஆட்சியிலேருந்து வந்து அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக முழு வேலை வந்து போயிட்டுருக்கு. இதில் இன்னொரு சில விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னா, ஏடிஎம்கேக்குள்ளேயே சில பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பக்கம் வந்து இந்த பக்கம் நம்ம டிடிவி, சசிகலா அவங்களுடைய டீம், ஓபிஎஸ் அப்படின்னு ஒரு டீம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இப்போ செங்கோட்டையன்
வேலுமணி இவங்க ஒரு டீம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. ஒருவேளை அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே கொஞ்சம் அப்படி சைலண்ட் பண்ணி உள்ளே இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீமாக கொண்டு வந்து ஏடிஎம்கேவுடைய அலைன்ஸை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாமா, இல்லை ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அந்த ஏடிஎம்கேவை வந்து இப்போ இருக்கிறவங்கள ஒட்டுமொத்தமாக அப்படியே ஒரு கோஆப்ரேஷன் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணி ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸை ஃபார்ம் பண்ணி எடப்பாடி அவர்கள் தான் வந்து தமிழக முதல்வர் 2026 வேட்பாளர் அப்படின்னு வந்து கொண்டு போகலாமா, இப்படி பல குழப்பங்களில் அமித்ஷா வந்து வேலையை பார்த்துட்ருக்கிறாரு. இருந்தாலுமே ஃபைனலாக என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த அலைன்ஸ் கிட்டத்தட்ட உறுதி ஆகிடும். ஸோ அண்ணாமலை வந்து இந்த பொறுப்பை விட்டு போனாலும் சரி இருந்தாலும் சரி இந்த ஒரு அலைன்ஸ் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து நடக்க போகுது. பட் அது எப்போ நடக்கும், ஸோ அடுத்தடுத்த மாதங்களில் தான் வந்து தெரியும். ஆனால் இந்த அதிமுக பிஜேபி இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வந்து சமாளித்தாங்க, இந்த ஒரு எலெக்ஷனை சந்தித்தாங்க அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு ஓரளவுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இது இடையில என்ன வேணால் மாறலாம். ஸோ விஜய் அவர்கள் கூட வந்து எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டணியில் ஏடிஎம்கே தனியாக தான் இருக்க போகுது, பிஜேபி இல்லாமல் அப்படின்னு வந்து போகலாம். ஸோ என்ன வேணால் மாறலாம். ஸோ லாஸ்ட் டைமில் ஆனால் அண்ணாமலை அவர் சொல்கிறது வந்து ஒரு வகையில் உண்மை தான். ஏன்னா என்னதான் மக்கள் ஒரு டைம் வந்து ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமியாக பரவாயில்லப்பா அப்படின்னு ஒரு கருத்து வந்து சொல்லியிருந்தாலுமே ஒட்டுமொத்தமாக அந்த மாஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாலின் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மாஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அப்படியே இருக்குது. ஸோ இப்போ விஜய் அவர்களுக்கு அடுத்தபடியாக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி மாறும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது யார் அந்த கொங்கு பெல்ட்டில் யார் வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து காட்ட போகிறாங்க. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் பிஜேபியை விட்டு இல்லை வேறு ஏதாவது பொறுப்பில் இறங்கினார், அவர் ஆக்டிவாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ்ஸ் வந்து இருக்கும். பட் அட் த சேம் டைம் இவங்க எல்லாம் ஒன்றும் சேர்ந்து ஸோ லாஸ்ட் எலெக்ஷன் மாதிரி 2021 எப்படி அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்களும் 2 பேரும் ஒரு நல்ல ஒரு கோஆப்ரேஷன் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருந்து செயல்பட்டாங்களா, அது மாதிரி வந்து இவங்க வந்து செயல்பட்டாங்க அப்படின்னா சும்மா அப்படியே வந்து ஓரளவுக்கு டஃப் கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து போகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அலைன்ஸ் வந்து எப்படி மாறப்போகுது. ஸோ மாஸ்டர் அமித்ஷா அவர்கள் எப்படி ஒரு முடிவை எடுக்க போகிறாரு, எடப்பாடி அவருடைய ஸ்டாண்ட் என்ன, அதிமுகவுடைய ஒட்டுமொத்தமான அந்த ஸ்டாண்டர்டை, அண்ணாமலை அவர் என்ன பொறுப்புக்கு போக போகிறாரு, அவர் என்ன பேச போகிறாரு, இதெல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் மாதங்களில் இல்லை கொஞ்சம் நாட்கள்லேயே தெரிஞ்சிடும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோ பற்றின இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி அமித்ஷாவுடைய அவருடைய அந்த கணக்கு இது எப்படி போகும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் ஃபைனலி இந்த கூட்டணி திமுகவுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பை வந்து ஒரு அட்டாக்கை வந்து 2026 எலெக்ஷனில் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.